Chapter 5, exercise 5.1, question number 16 kana solution. Question number 16, C0 square, C1 square, C2 square, Cn squared equal to 2n factorial divided by n factorial whole square என நிறுவுக. அதாவது ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் C0னா என்னென்னா அது நமக்கு கொடுக்கப்படலை, இருந்தாலும் நம்ம எடுத்துக்கணும். என்னென்னா C0னா என்னென்னா NC0ன்னு அர்த்தம், C1னா என்ன அர்த்தம், NC1ன்னு அர்த்தம். அதே போல் CNனா என்ன அர்த்தம்னா NCNன்னு அர்த்தம். இதுலேருந்து நம்ம இந்த RHS சைடில் இருக்கிறத கொண்டு வரணும். இப்போ கிவன் சம்மில் உள்ளது LHS என்ன அப்படின்னா NC0 அதோட ஸ்கொயர்டு ப்ளஸ் NC1 அதோட ஸ்கொயர்டு, NC2 அதோட ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் இதே போல் லாஸ்ட்டாக உள்ளது NCN அதோட ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு தான் நம்ம 2n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் ஹோல் ஸ்கொயர் கொண்டு வரணும். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுத்துக்கணும், இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது என்னென்னா 1 + x ஹோல் பவர் n எக்ஸ்பான்ஷன். ஃபஸ்ட்டு இதை a + b ஹோல் பவர் என்னோட கம்பேர் பண்ணுவோம். ஏயோட வேல்யூ எவ்வளோதுனா 1, பியோட வேல்யூ எவ்வளோதுனா எக்ஸு, என்னோட வேல்யூ n தான். இப்போ a + b ஹோல் பவர் n என்ன எக்ஸ்பான்ஷன், NC0 a power n b power 0 plus NC1 a power n minus 1 b power 1 plus NC2 a power n minus 2 b power 2 plus etc. NCN a power 0 b power n. இருப்பு தேற்றத்தை எழுதியிருக்கோம். இதில் ஏவுக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக எக்ஸு, எனக்கு பதிலாக n சப்ஸ்டிட் பண்ணுவோம். என்ன கிடைக்கும், 1 + x ஹோல் பவர் n அப்படிங்கிறது NC0 1 power n x power 0 plus NC1 1 power n minus 1 x power 1 plus NC2 1 power n minus 2 x power 2 plus etc. லாஸ்ட் டேர்ம் எழுதுவோம். NCN 1 power 0 x power n ஃபுல்லாக வந்துடுது. NC0ங்கிறது 1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். NC0ங்கிறது 1, NC1ங்கிறது n, அதே போல் NCNங்கிறது 1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இதில் வந்து என்னன்னா அப்படியே NC0 NC1லாம் நமக்கு தேவைப்படுது ஆன்சருக்கு. அதனால் அதை நம்ம வந்து எலிமினேட் NC0க்கு 1ன்னுலாம் சப்ஸ்டிட் பண்ண வேண்டாம். அதனால் இதை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம், அப்படியே எழுதுகிறோம் 1 + x ஹோல் பவர் n ஈக்குவல் டு NC0னா C0. இப்போ C0 இது வேணால் வேல்யூ போடுவோம். C0 மட்டும்தான் வரும். இது 1, இதுவும் 1. இப்போ C0 ப்ளஸ் இது என்னது NC1ங்கிறது C1, இது x மட்டும் வருது. அடுத்தது C2, NC2னா C2 x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா. கடைசியாக என்ன டைம் வரும், Cn-1 அதாவது NCn-1 x பவர் n-1 ப்ளஸ் Cn x பவர் n அதாவது NCn x பவர் n 1 பவர் எது வந்தாலும் நமக்கு வந்து அதே தான் வரும். அதில் அப்படி எழுதிக்கணும். இதே போல் அப்படியே மாற்றி எழுதணும். இதை x + 1 ஹோல் பவர் n என்ன எக்ஸ்பேன்ஷன் வரும், அப்படியே மாற்றி எழுதுகிறோம். எக்ஸ் வந்து முன்னாடி வந்துடும். அதாவது 1 இருக்க இடத்துல எக்ஸ் இருக்க இடத்துல 1 வந்துச்சுன்னா x பவர் n ஃபுல்லாக வந்துடும். அதே C0 தான், அதே C0 x பவர் n. அடுத்தது அதே C1 ஆனால் x பவர் n-1, x பவர் மட்டும் மாறுது. 1 இருக்க இடத்துல எக்ஸ் இருக்க இடத்துல 1. அடுத்தது C2 x பவர் n-2 ப்ளஸ் எக்ஸட்ரா. கடைசிக்கு முன்னாடி என்ன வரும், Cn-1 தான். ஆனால் எக்ஸ் பவரில் என்ன வந்துடும், முன்னாடி இருந்தால் 1 பவர் வரும். அடுத்தது கடைசியாக Cn வந்துச்சுன்னா என்ன வரும், எக்ஸ் பவரில் 0 வந்துடும். எக்ஸ் பவர் 0னா வெறும் 1 தான். அப்போ Cn மட்டும் எழுதுவோம். ஏன்னா ஒரு 1 போட்டுக்கலாம். ஓகே, இது ரெண்டையும் இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை தீஸ் 2 ஈக்குவேஷன்ஸ். மேற்கண்ட 2 சமன்பாடுகளையும் பெருக்க. இதுதான் முக்கியமானது. மேற்கண்ட 2 சமன்பாடுகளையும் பெருக்கிறோம். ஏன் பெருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு போக போக நமக்கு தெரியும். அப்போது ஃபஸ்ட்டு உள்ளது 1 + x ஹோல் பவர் n, இது x + 1 ஹோல் பவர் n, 2 1 தாங்கிறது நமக்கு தெரியும். அப்போ என்ன கிடைக்கும், 1 + x ஹோல் பவர் n இன்ட்டு x + 1 ஹோல் பவர் n 2 மல்டிப்ளைல எழுதுவோம். என்னது C0 ப்ளஸ் C1x ப்ளஸ் C2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா Cn-1 x பவர் n-1 ப்ளஸ் Cn x பவர் n. இதோட இதை மல்டிப்ளை பண்ணுறோம்.
C0 x power n plus C1 x power n minus 1 plus C2 x power n minus 2 plus etc. Cn minus 1 x plus Cn மட்டும்தான். ஓகே, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் LHS சைடில் என்ன ஆகும்? 1 + x x + 1 ரெண்டும் ஒன்று தான். 1 + x ஹோல் பவர் n + n 2n வந்துடும். அப்போ n + n 2n ஹோல் ஸ்கொயர்டு வர மாதிரி 2n ஈக்குவல் டு இது மறுபடியும் அதே தான். என்ன கிடைக்கும்? C0 + C1x + C2x ஸ்கொயர் எக்ஸெட்ரா Cn minus 1 x power n minus 1 plus Cn x power n into C0 x power n C1 x power n minus 1 C2 x power n minus 2 plus etc. Cn minus 1 x power 1 plus Cn. ஓகே, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது முன்னாடி x power n-ஓட கோஎஃபிஷியன்ஸை கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power n. இது முக்கியமானது. கம்பேர் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power n. x power n-இன் கெழுவை ஒப்பிட ரெண்டு பக்கமும் ஒப்பிடுறோம். கெழுக்களை ரெண்டு பக்கமும் ஒப்பிடுவோம். x power n கெழு எப்போ வரும்? x power n வேணும். இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஜென்ரல் ஃபார்மில் எழுதும். TR + 1க்கு என்ன ஃபார்முலா? NCR A power n minus r B power r. A இடத்துல 1 போடுறோம், B இடத்துல x வருது. பவரில் இருக்கிறது 2n. நமக்கு தேவையானது இங்கே ஃபஸ்ட்டு TR + 1 ஈக்குவல் டு என்னது? NCR. n-க்கு பதிலாக 2NCR. இது 1 power n minus r, அதாவது 2n minus r. Bனா x power r வருது. இப்போ ஆறுக்கு பதிலாக என்ன போட்டால் x power n வரும் அப்படின்னு தெரியுது. இப்போ r ஈக்குவல் டு n-னு சப்ஸ்டிட் பண்ணிடும். இப்போ Tn + 1ங்கிறது என்ன கிடைக்குது நமக்கு? 2NCn. இது வேண்டியதில்லை, இது x power n கிடைக்குது. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power n-னா LHS சைடில் 2NCn அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை கம்பேர் பண்ணுவோம். LHS சைடில் 2NCn ஈக்குவல் டு x power n வரணும்னா எதை மல்டிப்ளை பண்ணணும்? கொஞ்சம் கவனமாக நம்ம மல்டிப்ளை. x power n வரணும்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது x power n-ஐயும் அங்கே x power n இல்லாத டேம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? C0 ஸ்கொயர்டு கிடைக்கும். அதே போல் அடுத்தது x powerல 1 குறையுது, அங்கே ஒரு x இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு x power n கிடைக்கும். இப்போ அடுத்தது வந்து C1 ஸ்கொயர். அடுத்தது அதே போல் இதில் 2 குறையுது, அங்கே 2 இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா ரெண்டும் சேர்ந்ததுன்னா நமக்கு x power n கிடைக்கும். அப்போ C2 ஸ்கொயர். அதே போல் லாஸ்ட்டாக இங்கே 1 குறையுது, இங்கே 1 தான் இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அப்போ Cn minus 1 ஸ்கொயர். லாஸ்ட்டு டேமும் அதே மாதிரி தான். இதில் x power n இருக்குது, இதில் 1 தான் இருக்குது. இப்போ Cn ஸ்கொயர். இப்போது RHS LHS வந்துருச்சு. RHS இது என்னது? 2NCn ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 2n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2n minus n. NCRக்கு என்ன ஃபார்முலா? n ஃபேக்டோரியல் டிவைட் பை n minus r ஃபேக்டோரியல் இன்ட்டு r ஃபேக்டோரியல். r ஃபேக்டோரியல்னா n ஃபேக்டோரியல் வந்துடுது. அப்போ C0 ஸ்கொயர்ட் ப்ளஸ் C1 ஸ்கொயர்டு ப்ளஸ் C2 ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸெட்ரா. லாஸ்ட்டாக வந்து என்னது? Cn ஸ்கொயர் மட்டும் எழுதிக்கும். இது முன்னாடி தான் இருக்குது, அது நமக்கு தெரியும். இப்போ நமக்கு தேவையானது கிடச்சிருது. என்னது? C0 ஸ்கொயர்டு C1 ஸ்கொயர்டு ப்ளஸ் C2 ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸெட்ரா Cn ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 2n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2nல ஒரு n பைனா n ஃபேக்டோரியல். அப்போ இது ஒரு n ஃபேக்டோரியல், அது ஒரு n ஃபேக்டோரியல். மொத்தத்தில் n ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல், அதாவது 2n ஃபேக்டோரியல் டிவைடட் பை என்ன கிடச்சிருது? தேவையானது n ஃபேக்டோரியல் த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு கிடச்சிருது. இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டியது. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 1 + x ஹோல் பவர் என்ன கம்பேர் பண்ணி அப்புறம் x + 1 ஹோல் பவர் என்னோட மல்டிப்ளை பண்ணி RHS சைடில் உள்ளது 2NCn, அதாவது கோஎஃபிஷியன்ட் x power என்ன கொண்டு வரதுக்காக நம்ம 2NCn அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கோம். LHS சைடில் உள்ளது வந்து RHSல வருது. RHSல உள்ளது LHS வந்தாலும் மறுபடியும் லாஸ்ட்டாக மாற்றி எழுதியிருக்கோம். இது சம் நம்பர் 16. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.